இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையிலான மாபெரும் போர் நிறுத்தத்தை அறிவித்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை குறித்த மற்றொரு மாபெரும் அப்டேட்டை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். தனது டூ சோஷியல் தளத்தில் புதிய பதிவொன்றை வெளியிட்டுள்ள ட்ரம்ப், இஸ்லாமிய குடியரசான ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தைகள் அதிவேகமாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று அதிரடியாக அறிவித்துள்ளார். இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதை கண்டித்து அமெரிக்காவுடனான அனைத்து பேச்சுவார்த்தைகளையும் ஈரான் நிறுத்திவிட்டதாக ஈரானின் தஸ்னீம் ஊடகம் நேற்று அறிவித்திருந்தது. ஆனால் சற்று நேரத்துக்கு முன்பு லெபனானில் போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் உறுதி செய்த நிலையில் தற்போது ஈரானுடனான பேச்சுவார்த்தையையும் நிற்காமல் தொடர்ந்து நடப்பதாக கூறி ஈரானிய ஊடகங்களின் அறிக்கை அவர் முற்றிலுமாக மறுத்துள்ளார். லெபனான் போர் நிறுத்தம் எட்டப்பட்டதற்கும் ட்ரம்பின் இந்த புதிய அதிவேக பேச்சுவார்த்தை அறிவிப்புக்கும் ஈரான் தரப்பிலிருந்து இதுவரை எந்தவொரு அதிகாரப்பூர்வமான பதிலும் வெளியாகவில்லை. ஈரான் விதித்த லெபனான் போர் நிறுத்த நிபந்தனையை ட்ரம்ப் நிறைவேற்றிவிட்டால் அமைதி ஒப்பந்தம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லெபனான் போரை நிறுத்திய கையோடு ஈரானுடனான பேச்சுவார்த்தையும் தொடர்வதாக ட்ரம்ப் அறிவித்திருப்பது இந்த மாபெரும் போர் நெருக்கடி விரைவில் முடிவுக்கு வரப்போவதற்கான மிக முக்கிய அறிகுறியாக பார்க்கப்படுகிறது.